கடந்த காலம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க வச்சிருக்கிற நினைவுகள். அந்த நினைவுகளை எப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க? நிகழ்காலத்துல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, நீங்க கடந்த காலத்த பத்தி வைத்திருக்கிற கருத்துக்களை வைத்து தான் உங்களுடைய நல்லது, கெட்டது, ஜெயிச்சது, தோத்தது, அனுபவம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி இவைகளை வைத்துத்தான் நீங்க யாருன்ற ஒரு முடிவுக்கே நீங்களே வர்றீங்க. ஆனா, அந்த கடந்த காலமே நிஜமாக நிகழ்ந்ததோட டாக்குமெண்டோ, ரெக்கார்டோ அப்படியே ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற மெமரிய, அதாவது டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிற என்ன நடந்ததோ அது அப்படியே வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்க போய் ஆர்கைவ்ஸ்ல அந்த வீடியோவை புல் அவுட் பண்றீங்க. அந்த மாதிரி கிடையாது. உங்களை பத்தி உங்களுடைய கருத்து மாற மாற உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தும் மாறி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க கடந்த காலம் அப்படின்னு நீங்க வச்சிருக்கிற அந்த நினைவுகள் மூவிங் சாண்டுங்கய்யா. அந்த புதை குழி மணல்னு சொல்லுவோம் பாருங்க, புதை மணல்னு சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி புதை மணல் மேல மிகப்பெரிய கட்டடத்தை எழுப்ப முயற்சி பண்றீங்க. ஆழ்ந்து பார்த்தா கடந்த காலமே நடந்த கடந்த காலத்தின் நினைவோ, பிரதிபலிப்போ, தொகுப்போ, பகுப்போ அல்ல. இப்போ உங்களுக்கு என்ன மூடு இருக்கோ அதை வச்சு நீங்க பிக்கப் பண்ணிக்கிற ஏதோ சில நிகழ்ச்சிகளை பத்தி உங்களுடைய சொந்த இன்டர்பிரேஷன். கடந்த காலம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, கிரியேட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ங்கய்யா. ஒரு சினிமா மாதிரி தாங்கய்யா. ஒரு சினிமா மாதிரி தாங்கய்யா. எல்லா சினிமாலையும் பிளாஷ்பேக்ல ஏதோ ஒரு சில நிகழ்ச்சிகளை எடுத்து அது பேக்ரவுண்ட் மியூசிக்கை மாத்தி, இன்டர்பிரிட்டேஷனை மாத்தி ஒரு கிரியேட்டிவ் பிரசன்டேஷனா பண்ற மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய கடந்த காலத்தை பத்தி வச்சிருக்கிற எல்லா பிளாஷ்பேக்குமே கிரியேட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதுவே உண்மை இல்லை. அடுத்தது, அதை நீங்க அனுபவிக்கிறதும் கடந்த காலத்துல இல்ல, இப்ப நிகழ்காலத்துல.